எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் ரோஸ்ட் தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல வந்து இருக்கிற பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த ஸ்டெப் வந்து நான் செஞ்சிருக்கிற முறை வந்து அவன்ல வச்சு செய்ய போறேன். இதே வந்து நீங்க வந்து பொரிச்சு கூட நீங்க செய்யலாம், பிரச்சனை கிடையாது. சில பேர் வந்து அவன்ல எப்படி செய்யறது அப்படி நிறைய பேர் என்கிட்ட क्वेश्चन கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாரும் இது வந்து இந்த இது வந்து நீங்க பொரிச்சு கூட செய்யலாம், இல்ல நீங்க வந்து வறுத்து கூட செய்யலாம். ஓகேங்களா? வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து நான் சிக்கன் தாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சிக்கன் வேணுமோ அந்த சிக்கன் எடுத்துக்கங்க. சிக்கன் தாய்னா வந்து வாங்கோலிக்கும் நார்மல் பிராய்லர் கோழிக்கும் நடுத்தரம்னு சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு இந்த ஊர்ல கிடைக்குது. மைதா, இத்தாலியன் சீசனிங் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்படி நம்மகிட்ட உங்களுக்கு இத்தாலியன் சீசனிங் இல்லைன்னா ஜீரகம், மெழுகு, அப்புறம் மல்லி இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி பவுடர் பண்ணி போட்டுங்க. மிளகா வேணா மிளகா போட்டுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பாதி எலுமிச்சிக்காய், லெமன், கொஞ்சம் உப்பு, ஆலிவ் ஆயில், எந்த உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை வெஜிடபிள் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோதான் இதில் பொருள். அதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் ரெடியாக வச்சுருக்கேன். நான் வந்து லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஓகே, 2 பீஸ் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நான் நல்லா வந்து ஒரு இதில் போட்டு நம்ம கையில் போட்டு பிசையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் இருந்தால் பாய்ங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ பேக் இருந்தால் கூட ஓகே தான். பாலில் கூட போட்டு வச்சலாம். நான் ஓவர் நைட் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டேன். அப்போ தான் அது நல்லா ஊறி போய் இருக்கும். இதில் வந்து நான் சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் இந்த பொருள் மட்டும் தான் நான் சேர்த்து நான் காட்டின பொருள் தான். சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா மசஞ்சிருக்கு. கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், சால்டர் பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பட்டர் உங்களுக்கு இருக்கோ அது போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருங்க. பாருங்க, நான் ஒரு ட்ரேயில் போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன ட்ரே இருக்கோ இல்லை அதில் வச்சு செய்யுங்க, இல்லை நீங்கள் வறுத்து கூட செய்யலாம் இதே மசாலாவை. இப்போ இந்த இதை வந்து ஊற வச்சிருந்தால இப்போ அது கோழிக்கு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுங்க. பாருங்கள், உள்ளுக்கு நல்லா இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே மசாஜ் கொடுப்போம், நல்லாயிருக்கும். நம்ம போட்டது எல்லாமே அதில் இதாகும், நல்லா இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு இறங்கும். நீங்கள் இவ்வளோ பெருசு வேணாம், சின்னதாக வேணால் கூட நீங்கள் வட்டிக்கலாம். கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கையில் செய்யும் போது. அப்புறம் இதே கையில் தான் நான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் இதே கையில் தான் செய்கிறேன். உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்குங்க. இது சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் ஒரு 3 மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். அதை 4 துண்டாக வெட்டி போடுறேன். நல்லா வாஷ் பண்ணி செய்யுங்க. ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் இல்லைன்னா எப்படிங்க பிரச்சனை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நிறைய பேர். நம்ம வந்து குக்கரில் கூட நம்ம வந்து கேக் பேக் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி இதையும் செய்யுங்க, கரெக்டாக வரும். அடுத்தது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 மிளகாய் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் அதில் போட்டுருவோம். இது மூவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இது பண்ணலாம். அந்த மசாலாவோட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஒரு மசாஜ் கொடுத்துருவோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் கையை போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். இந்த வெஜிடபிளுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுங்க. நான் கோழிக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுட்டேன். ஓகே, ஏன் நான் ஊற வைக்கிறது காட்டலைன்னா அது ஓவர் நைட்டில் இருக்கிறனால நான் காட்டலை. ஸோ அதனால் என்னென்ன ஜாமான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லிட்டேன். அடுத்தது கொஞ்சம் பட்டர் போடுறேன். நான் ஏன் போடுறேன்னா பட்டர் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி மொறுமொறுப்பாக வரும், நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த வெஜிடபிள்லாம் பாருங்கள் நல்லா பண்ணியாச்சு.
இதில் வந்து முழு பூண்டு கூட நம்ம போடலாம். நான் வந்து ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுட்டேன். ஸோ எனக்கு அதுவே போதும். நிறைய வெகை இருக்குது. உங்களுக்கு வெஜிடபிள் இன்னும் என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுங்க. ஓகே, இப்போ இதில் வச்சு சிக்கனை வந்து இது மேலே வச்சுருங்க. ஓகே, இப்போ இது அவனில் வேக வச்சு எடுத்துருவோம். ரோஸ்டட் பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் 60 நிமிஷம் வச்சுருக்கேன் நான். ஹீட் வந்து 200 வச்சுருக்கேன் நான். அப் அண்ட் டவுன் ஹீட் வச்சுருக்கேன். மேலேயும் கீழேயும் சூடு ஏறணும். இப்போ நம்ம அவனுக்குள்ளே வச்சுருவோம். ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருக்கும்போது. ஓகே, இப்போ இதை உள்ளே வச்சுருவோம். 60 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை நிமிஷம் கரெக்டாக இருக்குன்னு. ரெடி ஆயிடுச்சு. 60 நிமிஷம் எடுத்துச்சு என்னோட. இந்த ஹீட்டர்லாம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம சிக்கன் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க கிட்ட வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க சரியான சூடாக இருக்குது. பாருங்க மஷ்ரூம். நல்ல ஜூஸஸா நல்ல சூப்பராக இருக்கு. அருமையாக வந்துருக்குது. உருளைக்கிழங்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட முடியும். ஸோ இது ஒரு நாளைக்கு வந்து உங்க வீட்டில் வந்து ஸ்பெஷலா செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல்ல வந்து டிங்னு அழுத்திடுங்க. ஓகே, பாய். என்ஜாய். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.